ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானுமேக்ஸ். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் இயற்கணிதம் பயிற்சி 3.4 ஃபஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு காரணிப்படுத்த கண்டுபிடிச்சி நம்ம எளிய வகையில் சுருக்கணும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு போடுற மாதிரி இருக்கும். பின்வரும் விகிதமுறு கோவைகளை இந்த கோவையிலேருந்து எளிய முறையை மாற்றுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னு x² - 1 / x² + x. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபார்முலா முறையில் இல்லைனா சுருக்கணும், இல்லைனா காரணிப்படுத்துக்க முறையில் சுருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபார்முலா முறையில் சுருக்கணுமா காரணிப்படுத்தல் சுருக்கணுமான்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், x² - 1 / x² + 1 பகுதி தொகுதி. ஓகேங்களா, இது ரெண்டையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு சுருக்கிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மேலே இருக்கிறது பாருங்கள், x² - 1. ஓகேங்களா, இந்த x² - 1 எப்படி எழுதலாம்னா x² - 1² எழுதலாம். ஓகேங்களா, x² - 1² எழுதலாம். ஏன்னா 1 எத்தனை டைம் ஸ்கொயர் பண்ணாலும் அது வேல்யூ மாறாது அப்படின்றதுனால. அப்போ x² - 1² எப்படி இருக்குன்னா a² - b² ஃபார்முலா இருக்குது. சரிங்களா, ஸோ இயற்கணிதத்தில் ஒரு 8 ஃபார்முலா இருக்கும், கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் நமக்கு ஃபார்முலாஸ் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ a² - b² ஃபார்முலானா a + b × a - b. அப்போ ஓகேங்களா, அப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ், பிக்கு பதிலாக 1 இருக்குது. ஓகேங்களா, அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்னா x + 1 x - 1 எழுதலாம். ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா பிரகாரம் நம்ம கொடுத்துருக்கிற கணக்கை மாற்றுறது தான். ஓகேங்களா, ஃபார்முலா ஒன்றும் கஷ்டம் இல்லை, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் இயற்கணிதத்தில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் போட முடியும். அப்போ மேலே நம்ம என்ன பண்ணலாம், x² - 1க்கு x + 1 × x - 1 எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ கீழே இருக்கிறதுல வந்து எந்த சேஞ்சஸ் ஃபார்முலா ஓரியன்டாக இல்லை. ஆனால் இதில் என்ன பண்ணலான்னா எக்ஸை வெளியில் எடுக்கலாம். எக்ஸை வெளியில் எடுத்தோம்னா இதில் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அதையும் வெளியில் எடுத்துட்டோம்னா 1 ஆகிடும். இப்போ x × x x², 1 × x x, திரும்ப மல்டிபிள் பண்ணி பார்த்தா நம்ம பழைய மாடல் நம்மளுக்கு வரணும். இப்போ கேன்சல் பண்ணுங்க பாருங்களா, x + 1 x + 1 கேன்சல். ஓகேங்களா, அப்போ மேலே என்ன இருக்குது, x - 1 கீழே டிவைடில் எக்ஸ். ஓகேங்களா, இவ்வளோ தான் இதோட ஆன்சர்ஸு. ஸோ ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சுருக்குக அப்படின்றதுனால கொடுத்துருக்குற கொஷினை ஒன்று காரணிப்படுத்துக்க மூலியமாக சுருக்கணும், இல்லைனா ஃபார்முலா ஓரியன்டாக சுருக்கி நம்ம என்னமோ கேன்சல் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதில் அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதுலேயே செகண்ட் ரோமன்ஸு x² - 11x + 18 x² - 4x + 4. ஓகேங்களா, இதையும் என்ன பண்ணணும், எளிய முறையில் சுருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இதில் வந்து எப்படி இருக்குன்னா a² + bx + c ஃபார்முலா அப்படி இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா அப்படின்னா எப்படி இருக்கும், a² + bx + c. ஓகேங்களா, ஒரு x² டேர்மு ஒரு x டேர்மு ஒரு பொதுவான நம்பர் இப்படி இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு பெருக்கும் போது பாருங்கள், x² முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, ஸோ 1 தான் இருக்கும். ஸோ அந்த 1ஆல் 1 × 18ன்னு போட்டால் நம்மளுக்கு 18 தான் கிடைக்கும். ஸோ அப்போது x² முன்னாடி நம்பர் இல்லைன்னா இன்னும் ஈஸியாக போட்டலாம். அப்போ -11x + 18 அப்படின்னா பெருக்கும் போது நம்மளுக்கு 18 கொடுக்கணும், கூட்டும் போது நம்மளுக்கு -11 கிடைக்கிற மாதிரி நம்பர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ பெருக்கும் போது என்ன கிடைக்கணும், 18 கிடைக்கணும். அதையவே கூட்டும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், -11 கிடைக்கணும். ஓகேங்களா, ஸோ பெருக்கிறப்ப என்ன நம்பர் வந்து பெருக்கணும் அப்படின்னா பாருங்கள், 9 2 18. அதே மாதிரி ரெண்டுத்துக்கும் மைனஸ் குறி கொடுங்க, -, +, +18. அப்போ -9 -12 -11. ஓகேங்களா, அப்போ பெருக்கும் போது லாஸ்ட் நம்பர் வரணும், கூட்டும் போது நடுவில் இருக்கிற நம்பர் வரணும். இதுதான் காரணிப்படுத்துக்க. ஓகேங்களா, அப்போ 18ன்றதை 9 2 18 -, +, -9 -2 -11. இப்போ இங்கே என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர் பிரகாரம் தான் எழுதணும். இங்கே என்ன லெட்டர் இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ x - 1 ஒரு டேர்மு, x - 2 ஒரு டேர்முன்னு எழுதணும். அப்போ x - 9ன்றது 1, x - 2ன்றது ஒரு நம்பர். ஓகேங்களா, டிவைடில் கீழேயும் பாருங்கள், x² - 4x + 4 இருக்குது. பெருக்கும் போதும் +4 கிடைக்கணும், கூட்டும் போது -2 கிடைக்கணும். இப்போ 4 வந்து கிடைக்கணும், அப்போ கூட்டும் போது -4 கிடைக்கணும். பாருங்கள், 1 2 2 2 4
அதே ரெண்டுத்துக்கும் மைனஸ் குறிப்பிடுங்க. மைனஸ் 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 4 ஓகேங்களா. இப்போ -2 -2 -4 பெருக்கும் போது 2 2 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ இங்கே என்ன லெட்டர் இருக்குது, எப்படி எழுதலாம், x-2 ஒரு டேர்மு, x-2 இன்னொரு டேர்மு ஓகேங்களா. அப்போ பாருங்கள் மேலேயும் கீழே x-2 கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்குது, மேலே x-9 இருக்குது. அதே மாதிரி பகுதியில் x-2 இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரும் ஓகேங்களா. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன சம் வேணும்னு கண்டிப்பாக கேளுங்க, அதை நாங்கள் உங்களுக்கு போட்டு விடுறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய சேனலுக்கு ஹெல்ப் அண்ட் மோட்டிவேஷனாக இருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.